சற்றுமுன் சென்னை ரசிகர்களுக்கு குட் நியூஸ் சொன்ன சிஎஸ்கே நிர்வாகம். தலைகீழாக மாறும் பிளேயிங் 11. களத்தில் இறங்கிய தல தோனி. இனி சம்பவம் உறுதி. ருத்ராஜ் கெய்க்வாட்டை அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பார்க்க சொன்ன சிஎஸ்கே நிர்வாகம். அதாவது தற்போது நடந்து வரும் ஐபிஎல் சீசனில் வருகின்ற சனிக்கிழமை சிஎஸ்கே அணி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெறும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது மிக மிக அவசியம். அதே சமயம் டெல்லி அணியும் கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்யும். அது ஏனென்றால் தற்போது டெல்லி அணி 2 போட்டிகளில் விளையாடி 2லுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கிறது. முதல் இடத்தில் ஆர்சிபி அணி இருக்கிறது. எனவேதான் சிஎஸ்கே அணிக்கு எதிரான இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடிக்க டெல்லி அணி தீவிரமாக முயற்சி செய்யும். மேலும் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் என்பது இல்லாத காரணத்தால் ஐபிஎல் சீசன் தொடங்கிய உடனேயே, அதாவது பாதி சீசன் முடிவதற்கு முன்பாகவே கணிசமான வெற்றிகளை பெற்றுவிட வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் பிளே ஆஃப் ரேஸுக்கு தயாராக முடியும். அதாவது ஆர்சிபி அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு சிஎஸ்கே அணி பயிற்சியாளர் உட்பட சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்டோர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பற்றி பேசி இருந்தனர். அதாவது கடந்த சில வருடங்களாகவே சென்னை சேப்பாக்கம் மைதானம் என்பது கணிக்க முடியாத மைதானமாக இருக்கிறது. மற்ற அணிகளுக்கு இருப்பது போல ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் என்பது எங்களுக்கு கிடையாது என்றும் பிச்சின் தன்மை அடிக்கடி மாறுகிறது என்றும் சிஎஸ்கே தரப்பிலிருந்து கூறியிருந்தனர். எனவே இதன் அடிப்படையில் பார்த்தால் ஐபிஎல் சீசன் தொடங்கி ஒவ்வொரு அணிகளும் முதல் 5-6 போட்டிகளில் விளையாடி முடிப்பதற்கு உள்ளாகவே சிஎஸ்கே அணி கணிசமான வெற்றிகளை பெறுவது அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஏனென்றால் இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி ஒவ்வொரு அணிகளும் 5-6 போட்டிகள் விளையாடிவிட்டால் பிச்சின் தன்மையையும் எதிரணியின் திட்டங்களையும் 90% கணித்து விடலாம். எனவே அதற்கு பிறகு ஒவ்வொரு அணிகளும் வெற்றி பெறுவதற்கு நிறைய யுக்திகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக தல தோனி இருந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் தற்போது ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருப்பதால் பாதி சீசன் முடிவதற்கு முன்பாகவே கணிசமான வெற்றிகளை சிஎஸ்கே அணி பெற்று விடுவது சிறந்தது. மேலும் இவை அனைத்தையும் மனதில் வைத்துதான் டெல்லி அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி சில முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த போட்டிகளில் சொதப்பிய தீபக் கூடா, ராகுல் திரிபாதி ஆகியோரை அதிரடியாக நீக்கிவிட்டு டிவோன் கான்வே, அன்சுல் கம்போஜ் உள்ளிட்டவர்களுக்கு சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11ல் வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த போட்டியில் என்னதான் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருந்தாலும் இந்த போட்டியில் முழுக்க சிஎஸ்கே அணியை வழிநடத்த போவது தல தோனிதான் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் கடந்த போட்டிகளில் அஸ்வினுக்கு தவறான இடத்தில் பந்து வீச வாய்ப்பு கொடுத்தது, ஃபீல்டிங் செட்டப்பில் சரியான இடத்தில் சரியான வீரர்களை நிறுத்தி வைக்காதது மற்றும் தல தோனியை மாற்றி பேட்டிங் செய்ய களமிறக்கி விட்டது போன்ற சில தவறான முடிவுகளை எடுத்தது ருத்ராஜ் கெய்க்வாட் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு முழு கேப்டன்சி உரிமையை கொடுத்து அவரை அவரின் முடிவுகளுக்கு ஏற்ப அணியை வழிநடத்த சிஎஸ்கே நிர்வாகம் முழு உரிமையையும் கொடுத்திருந்தது. ஆனால் அதுவே கடந்த போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு யமனாகவும் மாறி இருக்கிறது. எனவேதான் அடுத்த போட்டியில் என்னதான் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தாலும் அணியை சரியான இடங்களில் வழிநடத்த தோனியை வற்புறுத்தி இருக்கிறதாம் சிஎஸ்கே நிர்வாகம். எனவேதான் டெல்லி அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் சிஎஸ்கே கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தற்போது இருக்கும் சிஎஸ்கே அணியில் எந்த மாதிரியான மாற்றங்களை சிஎஸ்கே நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.